அந்த காலத்தில் ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் தினசரி பிச்சை எடுத்து ஏதோ கிடைக்கிற சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்ககிட்ட காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ சோறு போட்டாங்கன்னா வாங்கி சாப்பிட்டு கொஞ்சோண்டு காசு கொடுப்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு சிவனே இருந்தான். ஆனால் அவனுக்கு திடீர்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்ம இப்படி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோமே, நம்மளாம் பணக்காரனாக தான் எப்படி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அதே சமயம் நம்ம மிகப்பெரிய பணக்காரனுங்க, ஓரளவுக்காவது பணக்காரங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் இப்படி பிச்சைக்காரனாகவே இருக்கிறோமே, நாம் ஒரு நாள் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் இப்படி இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறேன். உடனே என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்துருச்சு. மனமுருகி கடவுள்கிட்ட வேண்டறக்க ஆரம்பிச்சிட்டேன். இறைவா இந்த மாதிரி இப்படி போட்டு இறைவன் நோக்கி என்ன பண்ணுறான், மனசுக்குள்ளே வேண்டறக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா மனசுக்குள்ளே நல்லா தான் வேண்டிகிட்டு என்னாச்சு, கடவுள் அவருக்கு முன்னாடி வந்துட்டான். வந்து இவங்க பிச்சைக்காரன் பார்த்து, எதுக்கு என்னை கூப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படிங்காடி, சாமி எனக்கு ஒரு 2 வரம் மட்டும் வேணும், நான் ரொம்ப பிச்சைக்காரனாக்கிறேன், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் இந்த ஊர்லேயே மிகப்பெரிய, இந்த நாட்டிலேயே நான் தான் மிகப்பெரிய பணக்காரனாக்கணும், இதுதான் முதல் வரம் அப்படிங்காடி. அருமையாக இருக்குது, நல்லா இருப்பா, 10 நாளைக்கு தானே இரு அப்படின்ட்டார். அடுத்து என்ன வரம் வேணும் அப்படிங்கிறது கேட்குறேன். அதை 2 வாரம் கேட்டுக்கானே. அப்போ 2வது வாரம் கேட்குறேன், என்னென்னா நான் மட்டும்தான் இந்த நாட்டில் பணக்காரனாக்கணும், மற்றவங்க பூரா ஏழையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரிப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டு கடவுள் மறைஞ்சிட்டாரு. அந்த கடவுள் மறைஞ்சதுமே என்ன, இவன் தான் அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரனாகிறான், மற்றவங்க பூரா சோத்துக்கு கூட வழியில் இவனோட மோசமான ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஏழையாக்குறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் மிகப்பெரிய பணக்காரனாகிறான், ஆனால் மற்றவங்களாம் ஏழைகளாக்குறாங்க. சரின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட் நாள் ஆரம்பித்ததுலேருந்து இவனுக்கு சாப்பிட்றக்கு எதுவும் கிடைக்கல. ஏன்னா ஏதாச்சும் வாங்கலான்னு போனால் யாராச்சும் வித்தாத்தானே இவனுக்கு கிடைக்கி, ஏன்னா எல்லாருமே ஏழைகளாக்குறாங்களாச்சு. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும், இவனால் ஒன்றுமே பண்ண முடியல. நாட்டில் ஒரே பஞ்சம், பட்னி, பசி, பஞ்சம், பட்னி, வறுமை. ஏன்னா எந்த ஒரு மக்கள்கிட்டையுமே வந்து காசு இருந்தால் தான் இன்னும் நடக்கு, வியாபாரம் நடக்கு, உற்பத்தி நடக்கு, எல்லாமே நடக்கு, எல்லாமே கேட்டது கிடைக்கும் இல்லையா. இவன் மட்டும் பணக்காரன் என்ன பண்ணுறது, யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. இவன் எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறான், ஆனால் எதுவுமே எங்கேயுமே கிடைக்கல. தண்ணி மட்டும்தான் இருக்குது, தண்ணிக்கே கொஞ்சம் பஞ்சம்தான், இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு கஷ்டப்படுறான். எப்போ அந்த ஃபஸ்ட் நாள். 2வது நாள் எங்கேயாச்சும் நாடு முழுக்க கிடைக்குமா சொல்லி கூட இவங்க என்ன பண்ணுறான், போகலான்னு பார்த்தா ஏதாச்சும் வாகனம் வாங்கி இவங்களான்னு பார்த்தா வாகனம் வாங்கிறதுக்கு ஏன்னா சுத்தா தானே வாங்க முடியும், வண்டி வாங்க முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க முடியல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவும் வாங்க முடியல. இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரில, பைத்தியமே குடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆகா நாம் ராங் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு கடவுள்கிட்ட இப்படி நம்ம கேட்டு கன்றாவதியாக பண்ணி போட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தம். 2வது நாள் காதெல்லாம் அடைச்சி கண்ணெல்லாம் அப்படியே இதாகிற மாதிரி கிருகுன்னு கட்டுற மாதிரி கண்ணு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இவனுக்கு 2 நாள் சாப்பிட்லையே, இவனுக்கு உண்மையாலுமே இப்படியே போச்சுன்னு எல்லாமே 10 நாளுக்குள்ள முசலோடமானே தெரில அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. சரி நாம் என்ன பண்ணல, இப்படி விட்டோம்னா நம்ம அவ்வளோதான் போய் சேர்ந்து சொல்லி போட்டு அப்படியே மனமுறை கடவுளை வேண்டக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 10 நாளுங்கிறப்போ நாம் உயிரோடமான தெரில, இனி என்ன ஆகணும் வேறு தெரியல அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன ஆச்சு, பயம் வந்துருச்சு. அதனால் கடவுளை வேண்டக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் கடவுள் வந்துட்டார், என்னப்பா வேணும், ஏப்பா மறுபடியும் திருப்பி போட்டு அப்படிங்காட்டி, சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட வரம் கேட்டனால அந்த வாரத்தை திருப்பி வாங்கிக்கிறேன், நான் பழைய கடிக்கு பிச்சைக்காரனாகவே இருக்கிறேன், எனக்கு எந்த இது வேண்டாம், தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி நல்லா இருப்போம், நீ பழைய கடிக்கு எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வரத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அவர் வரத்தை கொடுத்து போனதையுமே இவன் பழைய கடிக்கு பிச்சைக்காரனாயிரம். ஊரில் எல்லோரும் அவன் வேலை, அந்த நாட்டில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்க நிலமையில இருக்கிறாங்க. இவனுக்கு இப்போத்தான் நல்ல புத்தி வந்துச்சா, அதுக்கப்புறம் இவனுக்கு வேணுங்கிறத கிடச்சதே இவனும் சந்தோஷமாக இருந்தானா. இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தால் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் தரங்கட்ட எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு நடக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது, கடவுள்னாலேயே தடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எண்ணங்களை உயர்வாக வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும்.